ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்தில். இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய பொருள். அதே மாதிரி இந்த 2026ஆம் எண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். எனது அருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷத்துல ராசியில சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்து வருஷம் தொடங்குறதுங்கிறதே ஒரு அற்புதமான விஷயம். சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியத்துடைய அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவர். சும்மா பட்டையை கிளப்புறீங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். ஏன் இந்த வளர்ச்சியை பற்றி நான் முதல்ல சொல்றேன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு தெரியும் 7.5 சனி தொடங்கிருச்சு. நிறைய மேஷராசிக்காரங்க நம்மள்ட்ட கேட்கக்கூடிய விஷயமே, சார் 7.5 சனி தொடங்கிருச்சு, எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடுமோ தான் நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரியான பாதிப்புகள் வருகிற போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த ஆண்டுடைய கிரக சூழ்நிலைகள் ரொம்ப சூப்பராக இருக்குது மேஷராசிக்கு. குறிப்பாக பூர்வ புண்ணியாதிபதி சூரியனோடு, அதாவது 5, 7 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ராசியில் அமர்ந்திருப்பது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதனால வரைக்கும் எல்லா பெண்ணும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு இடம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா சுக்கிரனி ராசியில் அமர்ந்து வருஷம் துவங்குறதுங்கிறது நல்ல க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. நீங்கள் வாங்காமல் விட்டுருந்தாலும் இந்த வருஷம் கார் வாங்கிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான சோஃபா செட் வாங்கி போடுறது, நிறைய பேர் புதிய வீடு வாங்குறது, அப்படி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற போது நிறைய கடன் வாங்கக்கூடாது. பல பேரை ரொம்ப கடன் வாங்க வைக்கும். இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 2 அன்னைக்கு ஃபஸ்ட் டே நைட் அந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வைக்கும். மேஷராசிக்காரங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி நல்ல சுபகாரியங்கள் பங்கெடுப்பது. சுபகாரியங்கள்னு சொன்னாலே ஒரு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறப்பு, சஷ்டி விட்டு சீமந்தம், வழகாப்பு, உபநயனம், இப்படி எந்த நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறது, இப்படி என்ன எதிர்பார்க்குறீங்களோ இதெல்லாம் மேஷராசிக்கு நடக்க போகுது. அது உங்களுக்கு தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் நடக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுவே கூடி வரும். ஜூபிட்டர் 10th பிளேஸை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு சரியாக அமையுமா சார், அடுத்த ஜாப்னு மேஷராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க. ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் சனியுடைய மேலே விழுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இது வரைக்கும் பெர்மனன்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியங்களுடைய அனுக்கிரகம் இருக்கும். அந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் யாருக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சோ அது சால்வ் ஆகும். இந்த ஜூபிட்டர் 8th பிளேஸை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் ஒரு 8th பிளேஸை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசிய நோய்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள், இதெல்லாம் சால்வ் ஆகும்.
நிறைய பேருக்கு அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும். அந்த வேலை வந்து ரொம்ப ஒரு உயர்வான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பெரிய லாபத்தில் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க அப்படின்னா வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது கவனமாக நடக்கிறது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது, இதெல்லாம் இருக்கணும். பொதுவாக கால்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனாலே மேஷராசிக்காரங்களுக்கு ஏழரை தொடங்குறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதுக்காக பயந்துக்கணுமானா அப்படி இல்லை. ஏன்னா ஜூபிட்டருடைய பார்வை மேலே சேட்டன் மேலே விழப்போகுது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃபில். அப்படிங்கும்போது இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் 26 செகண்ட் ஹாஃப் பராபவ வருஷம் ஆரம்பித்து 2வது மாதம் ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிக்குது இல்லைங்களா. நமக்கு 2வது மாதமே ஜூன் மாதமே ஜூபிட்டருடைய டிரான்சிட் இருக்கிறது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கிடைக்குங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எங்கள் ஆஃபீஸில் வேணும்னே எனக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து கூடி வருது. சுக்கிர பகவானுடைய அனுகூலம் ராசியில் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நேரம். மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்க நிறைய சாதிப்பீங்க. நிறைய பேர் புதுசாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பயணம் தொடங்கும். ஒரு பார்மாசூட்டிக்கல் லைனில் ஒரு மெடிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் துறையில் எலக்ட்ரானிக்கல் துறையில் உங்களுடைய ஈடுபாடு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்லா ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கூடி வருது. இதில் 12th பிளேஸில் செவ்வாய் புதன் சனி அது இருக்கிறது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்குது. அப்படிங்கிற போது பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மறை உறுப்புகளில் சில ப்ராப்ளங்கள் வரலாம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஆண்டு? நல்லா இருக்கும். ஏழரை சனியுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த எப்படி இருக்கும் அப்படி முழுசாக பராபவ வருஷம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரனை வழிபடணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு அப்படிங்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்காரர்கள் கொடுக்க போது. ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல பராபவ வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்குது. பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், நல்லா ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கூடி வருது. இதில் 12th பிளேஸில் செவ்வாய் புதன் சனி அது இருக்கிறது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்குது. அப்படிங்கிற போது பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மறை உறுப்புகளில் சில ப்ராப்ளங்கள் வரலாம். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குமா இந்த ஆண்டு? நல்லா இருக்கும். ஏழரை சனியுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த எப்படி இருக்கும் அப்படி முழுசாக பராபவ வருஷம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரனை வழிபடணும். வைத்தீஸ்வரன் வழிபாடு அப்படிங்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்காரர்கள் கொடுக்க போது. ஹேட்ஸ் ஆஃப். ஒரு நல்ல பராபவ வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள்.